பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 நாளாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். இதை பார்த்து கொண்டு இருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தில் யாபேஸை பற்றி இப்படியாக கூறப்படுகிறது. யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் துக்கம். ஆனால் கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதம் இல்லையே என்று நினைக்கிறீர்களா? ஒரு பாதுகாப்பு இல்லையே என்று நினைக்கிறீர்களா? யாபேசு பாருங்கள் எப்படி ஜெபிக்கிறான்னு. இதே போல நீங்கள் கர்த்தரிடத்தில் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் பாதுகாப்பார். ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.